பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ளலாமா? இந்த கேள்விக்கு பதில் நான் ஒருத்தரை கேட்குறேன், ராணி அம்மாவை கேட்குறேன். பெண்கள் நம்மளை அழகுபடுத்தலாமா? கரெக்ட், அழகுபடுத்தலாம், ஆனால் அளவோட படுத்தும். சரி, எப்படியெல்லாம் பெண்கள் தங்களை அழகுபடுத்தலாம்? யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எப்படியெல்லாம் நாம் நம்மை அழகுபடுத்தி கொள்ளலாம்? சொல்லுங்க. உலக பிரகாரமா இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கேக்குறீங்களா? இல்ல, அழகுபடுத்துறத பத்தி, நம்முடைய வெளியே நம்மை அழகுபடுத்துவது பாத்தீங்கன்னா மேக்கப் ஃபர்ஸ்ட், ஜஸ்ட் லைட் மேக்கப் அந்த மாதிரி. ஆவிக்குரிய அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் அழகுபடுத்துவதை தான் கேட்கிறேன். இப்போ எப்படி அவங்க சொன்னாங்க அளவோட அழகுபடுத்தலாம். கரெக்ட். எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாம்? இப்ப நிறைய இருக்கு, பார்லர் இருக்குது, நிறைய அழகுபடுத்துறாங்க. அது எப்படி படுத்தலாம் அதை சொல்லுங்க. கொஞ்சம் தெரிந்தவங்க சொல்லுங்க, தெரியாத நாங்களும் தெரிந்துಕೊಳ್ಳோம். நிறைய பேர் இதுல தெரியாதவங்க இருக்காங்க. ஹேர் கட் பண்ணணும், லேயர் கட், அந்த மாதிரி ஹேர் கட்டு, ஃபேஸுக்கு ஃபேஷியல், அந்த மாதிரி பார்லர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் லைட்டா அந்த மாதிரி. இல்ல, அதை கொஞ்சம் தெரிந்ததை கொஞ்சம் சொல்லு. நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க. மற்றவர்கள் நம்மளே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அழகுபடுத்திக்கணும். மற்றவர்கள் நம்மளை பார்த்து, அதாவது ரொம்ப ஓவரா இல்லாதபடி நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லாதபடி, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் ஒரு லட்சணமாக அந்த மாதிரி அழகுபடுத்திக்கணும். சரி சரி, இன்னும் நீங்க பாதியில விட்ட மீதியை கண்டினியூ பண்ண. இல்ல, தெரியணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கா? எப்படி அழகுபடுத்தி கொள்வதுன்னு தெரியணுமா, தெரிய வேண்டாமா? தெரியணும். ஐப்ரோ கட்டிங், சாரி டிராப்பிங் வந்து நல்லா பண்ணணும், லைட்டா லிப்ஸ்டிக் போடணும். சொல்லுங்க. வேற யாராச்சும் இல்ல? பேக் சைடுல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. மேக்கப் போட்டது அழகுன்றது இல்ல, மேக்கப் போடாம ஏதோ நம்ம அழகு தான் எப்பவும். அது வேற சிஸ்டர். நான் இப்ப கேக்குறது எப்படியெல்லாம் அழகுபடுத்துவதுன்னு தான் நான் கேக்குறேன். சரியா? நீங்க சொல்றது கரெக்ட், அது இன்னொரு ஆங்கிள் கரெக்ட். சரி, முடித்துக் கொள்ளலாம். அத யாராவது சொல்றீங்களா? சொல்லணும்னு இருக்கீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா? அதெல்லாம் இல்லை, எப்படி அழகுபடுத்துவதுன்னு தான் நான் கேட்கிறேன் இப்போ. சரி, முடித்துக் கொள்வோம். ஆக மொத்தத்துல அழகுபடுத்துவது தவறு அல்ல. ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? அழகுபடுத்துவது தவறு அல்ல. ஏன்னா நாம் நம்மை அழகுபடுத்தும் போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. ஐயோ, நம்மெல்லாம் எப்படி, நான் எப்படி, அந்த தகுதியா, நான் அந்த இடத்துல நிற்கிறது தகுதியா, நான் 4 பேரை பார்க்கறதுக்கு தகுதியா, நம்மை நாமே குறைவுபடுத்தி தாழ்த்தி கொள்ளுகிற அந்த நிலைமை மாறி ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரும். சரியா? முதலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அழகுபடுத்தணும், அவங்க சொன்னாங்க அளவோட படுத்தணும். தகுதியான முறையில் நாம் பண்ணி கொண்டோமானால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? சரி, இதை நம்ம என்ன பார்த்தோம்னா மேலே அழகுபடுத்துவதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். சரியா? அதனால அழகுபடுத்துவது தவறல்ல. தாராளமாக அழகுபடுத்துங்க, தாராளமாக டீசெண்டாக நெல்லுங்க, அது ரொம்ப வரவேற்கக்கூடியது. சரி, இப்போ எடுத்துக்கொள்ளுவோம். 1 பேதுரு 3வது அதிகாரம். இங்கே கொஞ்சம் அழகுபடுத்தலை பற்றி சொல்லியிருக்கு. 3வது வசனம் யார் வாசிக்கிறீங்க? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை. மயிரை பின்னி, முடிய பின்றது. நமக்கு தெரிந்ததெல்லாம் சும்மா ஒரு 3 பிரித்து பின்றோம். அதுதான் நம்ம பழைய ஆட்களுக்கு தெரிந்தது. இப்போ மாடர்ன் இதில் மயிரை முடிய எப்படியெல்லாமோ பின்னி அலங்காரம் பண்ணுறாங்க. உண்மையாகவே அது அழகாக தான் இருக்குது.
மயிரை பின்னி, அடுத்தது பொன் ஆபரணங்களை அணிந்து. பொன் ஆபரணங்களை அணிந்து. நான் பொன் ஆபரணம் அணியல, அதனால நான் உங்களை அணியக்கூடாது, அது பாவம் என்று சொல்ல வரல. பொன் ஆபரணங்களை அணியலாம், அணிய வேண்டும். அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய. உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தலாம். உயர்ந்த வஸ்திரங்களை கண்டிப்பாக உடுத்தலாம், அவரவர் தகுதிக்கேற்றபடி. சிலர் 5,000 ரூபாய்க்கு வஸ்திரம் உடுப்பாங்க, சிலர் 500 ரூபாய்க்கு உடுப்பாங்க. ஆனால் இப்போ 5,000 ரூபாயை போல் டூப்ளிகேட் 500 ரூபாயிலையும் வந்துட்டு, அதனால் எது தரம் கூடுனது எது குறைந்தது என்று கண்டுபிடிக்க நமக்கு முடிகிறதில்ல. அப்போது விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது புறம்பான அலங்கரிப்பு, சரியா? புறம்பான அலங்கரிப்பு தேவை, ஆனால் அது மட்டும்தான் அலங்காரம் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது, சரியா? அதைத்தான் இப்போ பார்க்குறோம். மயிரை பின்னலாம், பொன் ஆபரணங்களை அணியலாம், விலை உயர்ந்த வஸ்திரம் உடுத்தி கொள்ளலாம், அதெல்லாம் தேவைதான். ஆனால் அது மட்டும்தான் அலங்காரம் என்று சொல்லி நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு அலங்காரம் இருக்கிறது. வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கு. அழியாத அலங்கரிப்பு. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் அழிந்து போகிற அலங்கரிப்பு, சரியா? அழிந்து போகிற அலங்கரிப்பை அளவோடு வைத்து கொண்டு அதன் மேலே அதன் பின்னாலே நாம் போகாதபடி. இப்போ பொன் ஆபரணங்கள் அணிகிறீங்க, தவறல்ல. ஆனால் உங்களுடைய மனது அதன் பின்னாலே போகக்கூடாது. அது எப்படி போகிறது? என்ன பேட்டர்ன் வந்திருக்கு, புதுசாக என்ன ஸ்டைலில் வந்திருக்கு, அது எனக்கு வேணும்னு ஒத்த காலில் நின்று சண்டை போட்டு வாங்கிறது, அப்படி இராதபடி, மனதை அதன் மேல் வைக்காதபடி, அந்த அழிந்து போகிற புறம்பான அலங்கரிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. ஆமா, நமக்கு அலங்காரமா இருக்கிற காரியம் எதென்றால் அழியாத ஒன்று சாந்தம். அடுத்தது என்னது? அமைதலும் உள்ள ஆவியாகிய. அது எங்க இருக்கும்? வெளியே தெரியாது. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எங்க இருக்கும்? உள்ளுக்க மறைந்திருக்கும். அந்த மறைந்திருக்கிற அலங்காரம் தான் நமக்கு வேண்டும் என்று வேதத்துல சொல்லி இருக்கு. விரும்புறீங்களா? அந்த மறைந்திருக்கிற அலங்காரம் வேணுமா, வெளிப்படையா தெரிகிற அலங்காரம் வேணுமா? எது நல்லது? ரெண்டும் நல்லது. ஆனா எது மிக சிறந்தது? மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது அழியாதது. பொன் அழிந்து போய்விடும், இந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் விலை உயர்ந்த வஸ்திரம் கூட அழிந்து போய்விடும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருதயத்தில் மறைஞ்சு ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறது. அது வெளியே தெரியாது. தெரிய வேண்டிய நேரங்கள்ல தான் அது வெளியே வரும். எல்லா நேரமும் அது வெளியே தெரியாது. எப்பப்ப அது வெளியே தெரியணுமோ அந்த நேரத்துல கரெக்டா தெரியும். அதுதான் விலையேற பெற்றது. வாசிமா. உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்ப இந்த ரெண்டு, அழியாத அலங்கரிப்பு, அழிந்து போகிற அலங்கரிப்பு, ரெண்டுல விலையேற பெற்றது எது? அழியாத அலங்கரிப்பு. அதுதான் அவர் பார்வையிலும் அது விலையேற பெற்றதாக இருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்? நம்ம அழியாத அலங்கரிப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதிலும் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த அலங்கரிப்பை நாம் அலங்காரமாக எடுத்துக்கொள்ளணும். நம்ம குடும்பம் பரலோகமாக மாறணும்னா அந்த அழியாத அலங்கரிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. கேட்டிங்களா? ரொம்ப ரொம்ப தேவை. இப்போது நான் இந்த கையை இப்படி வைக்கிறேன், இந்த கையில் சத்தம் வருதா? நான் இப்படி ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், ஏதாவது சவுண்டு வருதா? இல்லை இல்லை.
இப்போ எதற்கு எனக்கு இன்னொரு கை வருதுன்னு வைங்க, அப்போ என்ன வரும்? நான் இப்படி அடிக்கும்போது அந்த கையும் வரும்போது சத்தம் வந்துடும். அதுதான். அப்போ நம்முடைய வீட்டில் சத்தம் வருது, சண்டை வருது, சலசலப்பு வருது அப்படின்னா யார் காரணம்? யார் காரணம்? எல்லாரும் சொல்லணும். ஒரு குரல் தான் வருது எனக்கு, நாம தான் காரணம். நான் காரணங்க. என் வீட்டில் சலசலப்பு வருதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். வரக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணேன்னா எதுவாக இருந்தாலும் இந்த அலங்காரத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். அது அவர் விரும்புகிற அலங்காரம், அது அழியாதது, அது எனக்கு வேணும்னு நான் நினச்சேன்னா வீட்டில் சலசலப்பு ஒரு காலம் ஒரு நாளும் இருக்காது. உங்கள் பேரில் பொய்யான வார்த்தைகளை சொன்னால் யார் நீங்க சொல்லுங்க? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற லிஸ்ட்ல நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறோம். எப்படி? பொய்யான வார்த்தைகளை சொல்லுவாங்க. எங்க? வீட்டில் சொல்லுவாங்க. பிள்ளை, நம்ம பெற்ற பிள்ளை நம்மக்கிட்ட சொல்லுவோம். நம்முடைய கணவர் நம்ம சொல்லுவார், நம்ம பெற்ற தாய் சொல்லுவாங்க. இல்லாத வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்லுவாங்க. அப்பதான் என்ன வரணும்? இங்க இந்த அலங்காரம் அப்ப கிரியை செய்யணும். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி கிரியை செய்யணும். புரியுதா? முடியுமா? அது எப்படி முடியும்? நான் செய்யவே இல்லை, நான் தப்பே பண்ணலை, என்னை குற்றவாளின்னு சொல்கிறாங்க. அதை எப்படிங்க நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் கவுண்டர் கொடுத்தாதான் அவங்க அடங்குவாங்க. அப்படி தானே? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாஸ்தவமாக நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்கிறீங்க. நான் அதுக்கு கவுண்டர் கொடுத்தேன்னா தானே சலசலப்பு வரும். நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொண்டேன்னா அங்கே அந்த இடத்துல சலசலப்பு வருமா? வராது. அதனால நான் ஏற்றுக்கொண்டதுனால அது தவறு என்று நான் சொல்லலை. நான் என்னுடைய தவறை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இல்லை. கர்த்தர் பார்க்குறார். நான் பாக்கியவான் என்கிற லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துடுறேன். நான் அதுக்கு முயற்சி பண்ணணும்னு இல்லை, கர்த்தர் சேர்த்துடுறார் அந்த லிஸ்ட்டில். அந்த லிஸ்ட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியங்க. பாக்கியவான்கள், அது ஒரு நாள் நான் எடுக்கிறேன் அந்த சப்ஜெக்டை. பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற லிஸ்ட்டு சாதாரணம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஆசை தானே, பாக்கியவான் லிஸ்ட்டில் வரணுமா வேண்டாமா? வரணும். அப்போ அவருக்கு பிடிச்ச அழியாத அந்த அலங்கரிப்பை இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க பார்ப்போம். நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். ஆசீர்வாதம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்க வேண்டியதே இல்லை. ஆசீர்வாதம் தானாக வரும் நமக்கு. நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன கேட்குறோம்? யார் வீட்டில் எல்லாம் குடும்ப ஜபம் பண்ணுறோம்? கொஞ்சம் கை தூக்குங்க. இல்லைனாலும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன். கை தூக்குங்க போதும். அப்போது நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை தனி ஜபம் பண்ணும்போது கூட எப்படி பண்ணுவீங்க? அந்த ஜபம் பண்ணுகிற ஒரு விதத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. சரி, ஓகே, இன்னொருத்தர் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நன்றி செலுத்துவோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அப்புறம் நம்ம குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படிதான் ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதியும், பிள்ளை பேர பிள்ளைய ஆசீர்வதியும், அவன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள ஆசீர்வதியும், ரெண்டாவது பிள்ளைய ஆசீர்வதியும். ஜெபிக்க மாட்டீங்க? எப்படி ஜெபிப்போம்ல? டிஃபால்ட்டாக நம்ம வாயில் வர்றது என்னது? என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தலையை உயர்த்தும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மத்தியில் என்னுடைய தலையை உயர்த்தும். அப்படியெல்லாம் நான் ஜெபிக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர். சரியா? அந்த உயர்த்துதலை நம்ம கேட்க வேண்டியதே இல்லைங்க. நம்ம ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்யும் போது ஆண்டவர் தானாக நம்மளை உயர்த்துவார், தானாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்க வேண்டியதே இல்லை. சரியா? அப்படி கேட்கவே வேண்டாம்.
நம்ம அவருக்கு விருப்பமானதை செய்யும்போது ஆசீர்வாதம் வந்து இறங்கும். அதை நம்ம உணர்வோம். அப்படியே நம்ம தலையின் மேலே, நம்முடைய சரீரத்தின் மேலே அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்குவதை நம்ம பார்க்க முடியும், உணர முடியும். அது என்னுடைய அனுபவம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்த வசனம் வசியமா. பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இங்கே இன்னொரு அலங்காரத்தை சொல்லியிருக்கு. புருஷர்களுக்கு என்னது செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம், அப்படி தானே? கீழ்ப்படிக்கிறோமா? முடியல. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, புருஷருக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாங்க? தங்களை அலங்கரித்தார்கள். அது இன்னொரு அலங்காரம். சரியா? இது இன்னொரு நாள் நம்ம குடும்ப முகாம் ஆண்டவருக்கு சித்தமானால் நடத்தும் போது கணவன் மனைவி, புருஷன் மனைவின்னு உள்ள இதில் நம்ம இதை விவரமாக பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி நிறைய பேர் திருமணம் ஆகாத பிள்ளைகளும் இருக்கிறீங்க, கலந்து இருக்கிறீங்க. அதனால் நான் அதை பற்றி இப்போ பேசலை. சரியா? சரி, இப்போ நம்ம முதல்ல பார்த்தது அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே சிறந்தது. அதைத்தான் நம்முடைய ஆண்டவரும் விரும்புகிறார். சரியா? இப்போ நம்ம விருப்பத்தையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, ஆசீர்வதிங்கன்னு கேட்குறோம். இப்போ அவர் விருப்பத்தையும் நம்ம செய்யணும்ல. அவர் நம்ம உருவாக்கினவர் தானே. இப்போ அவர் ஆண்டவரே உங்கள் விருப்பம் என்ன, அதை நான் செய்கிறேன். அவருக்கு விருப்பம் இப்போ ஒன்று பார்த்தோம். புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாக இராமல் இந்த அழிந்து போகாத மறைந்திருக்கிற இந்த குணமே அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். சாந்தம், அமைதல், இந்த இரண்டையும் நம்ம குடும்பத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கிலிருந்து நான் சாந்தமாக இருப்பேன், இன்னையிலிருந்து நான் அமைதியாக இருப்பேன். அப்போ வீட்டில் சலசலப்பு வராது. என் மூலமாக வராது, நான் அதற்கு காரணமாக இருக்க மாட்டேன், அப்படி என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும். இப்போ பரலோகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பரலோகமே என் சொந்தமே, என்றைக்கு நான் அங்கே போய் காண்பேன், அங்கே எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கலாம், கஷ்டம் இல்லை துன்பம் இல்லை என்று சொல்லி நாம் பாடுகிறோம், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த பரலோகத்தை எங்கே அனுபவிக்கலாம்? இந்த பூலோகத்திலே அனுபவிக்கலாம். சரியா? அதற்கு நிழல் நம்முடைய குடும்பம், நம்ம ஒவ்வொருவருடைய வீடு அந்த பரலோகத்துடைய நிழல். சரி, அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமா இருக்கிறேன், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அவர் சாந்தமா இருந்தாரா? இருந்தார். மனத்தாழ்மையா இருந்தார். நமக்கு மாதிரியை அவர் வச்சு போயிருக்கார். நான் சாந்தமா இருந்தேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக்கோன்னு சொல்றாரு. எது? சாந்தம், மனத்தாழ்மை. இந்த 2 கேரக்டரையும் நம்ம இங்கேருந்து போகும்போது எடுத்துட்டு போனோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும், தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். என்ன பண்ணாராம்? சீஷருடைய கால்களை கழுவினார். கால் அழுக்காக தான் இருக்கும்.
கால் சுத்தமாக இருக்கும்? கால் எப்படி இருக்கும்? அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம காலால் தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறோம், போகிறோம், வர்றோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம செருப்பு போட்டிருந்தா கூட அந்த செருப்பும் அழுக்காகும். அநேகர் அந்த செருப்பை சுத்தம் பண்ண மாட்டாங்க. காலை கூட எப்போதும் சுத்தமாக வைக்க மாட்டாங்க. காலில் நகம் வெட்ட மாட்டாங்க, சுத்தமாக இருக்காது, இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால காலில் ஏற்படுகிற இன்ஃபெக்ஷன் தலை வரைக்கும் போகும். அப்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். ஒருத்தருக்கு கால் இல்லை, 12 பேருக்கு காலையும் பிடிச்சு கழுவுறார். நம்ம இன்னைக்கு இன்னொருத்தருக்கு காலை பிடிக்கணும்னா ரொம்ப யோசிப்போம், காலை தொடணும்னா. அந்த விஷயத்தை பார்க்கும்போது நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டட். அவங்க காலை பிடிச்சு, நம்ம ஒரு பிரச்சனைன்னு போகும்போது புண்ணு இருக்கும், காலில் பிரச்சனை இருக்கும், அந்த காலை அவங்க எடுத்து வச்சு என்ன செய்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த சீலெல்லாம் தொடச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிலருக்கு அதை பார்க்கவே பொறுக்காது, பார்க்க முடியாது. அப்படி காலை தொடுவது என்றால் கொஞ்சம் கஷ்டமானது தான். சிலருக்கு கூசும். இப்போ நான் எல்லாம் என்னுடைய ஐயா காலை நான் நெயில் கட் பண்ணி தரேன் கொடுங்க அப்படின்னு காலை தொட்டா, ஐயோ ஐயோ அதை மட்டும் தொடாது என்பார். என்னுடைய மகனுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அவன் நகம் வெட்டலைன்னா காலை கொண்டுடானா, ஐயோ வேண்டாம், இந்த பாருமா என் காலை அவங்க பிடிக்கிறாங்க, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலை பிடிக்கிறது, இன்னொருவர் காலை பிடித்தா அவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், அவங்க விடவும் மாட்டாங்க. காலையா வேண்டாமே, நானே இனி என்ன செய்யணும் சொல்லுங்கள், நானே செஞ்சிடறேன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் கால் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கனவீனமானது. எந்த அவயவமும் கனவீனம் இல்லை, ஆனால் நம்ம அதை அழுக்கில் எல்லாம் நடக்கிறதுனால கால் அழுக்காக இருக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம சபையில் பாதம் கழுவி கம்யூனியன் அப்படின்னு சொன்னால் நான் சேலஞ்சு பண்ணுறேன், நீங்கள் உடனே செட் பண்ணிடுவீங்க ஆளை. சிஸ்டர் நீங்கள் வாங்க, நான் உங்கள் காலை கழுவுறேன், நீங்கள் என்னுடைய காலை கழுவுங்க அப்படின்னு உடனே பேரை செட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலை பிடிச்சு கழுவுறது அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும், கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும். ஆனால் இயேசுவானவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். அதுக்கு தான் அவர் பண்ணுறாரு. 12 பேர் காலையும் கழுவுறார். அதுக்கு பிறகு இங்கே நான் பார்க்கல, கேள்வியும் படலை, ஒரு வேளை இருந்திருக்கலாம். எந்த பாஸ்டும் மொத்த சபையாருக்க காலையும் யாரும் கழுவுனதாக இல்லை, முடியாது, கழுவவும் முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற மொத்த பேருக்கு காலையும் பாஸ்டர் ஒரு ஆள் உட்காந்து கழுவ முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை கழுவி மாதிரியாக காட்டினார். அது ஒரு தாழ்மையை குறிக்கும்படியாக. அப்போ அந்த அளவுக்கு தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அடுத்தது, அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். அங்கே ஒருத்தன் இருக்கான், பேதுரு சொல்றான், ஐயோ நீங்க ஏன் காலை கழுவுறதா? இல்லை ஆண்டவரே வேண்டாம், நான் உங்க காலை கழுவணும், அதுக்கு பதில் நீங்க ஏன் காலை கழுவுறீங்களேன்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் விடலை. இப்போ அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். காலை தொடுகிறது, காலை கழுவுறது என்று சொல்வது மிக மிக ஒரு தாழ்மையான ஒரு காரியம். அதை நம்ம யாரும் செய்ய முடியாத காரியம். அவர் நமக்கு தாழ்மைக்கு மாதிரியாக அதை செய்து வைத்து போயிருக்கிறார். சரியா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. புரியுதா? எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணும்ன்ட்டு. யாரையும் அழுக்கா இருக்காங்க, ஐயோ ரொம்ப அழுக்கா இருக்காங்க அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? ஒதுக்கக்கூடாது. அது புறம்பான இதல்ல, மனதின் உள்ளே ஒளிந்திருக்கிற சாந்தமும் அமைதலுமாகிய அழியாத அந்த அலங்கரிப்பு தான் விலையேற பெற்றது. வெளியில உள்ள தோற்றம் வைத்து நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்ல கூடாது. சரி, நம்ம இப்போ தாழ்மையை பற்றி பார்த்தோம். தாழ்மைக்கு எதிர்ப்பா உள்ளது என்ன சுபாவம் சொல்லுங்க பார்ப்போம். பெருமை. இன்னொன்னு அதுக்கு கூட ஜோடியா உள்ளது
பொறாமை, அது ஒரு ஆமை. இந்த பெருமையும் பொறாமையும் ரெண்டு ஆமை. ஆமை புகுந்த வீடு என்ன ஆகுங்க? யாராவது பெரியவங்க சொல்லுங்க, தெரியும் அவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமை புகுந்த வீடு என்ன ஆகும்? தூங்காதீங்க ராணி சிஸ்டர், தூங்குறீங்க. ஆமை புகுந்த வீடு என்ன ஆகும்? ஒரு வீட்டுக்குள்ள ஆமை வந்துட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஆமை புகுந்த வீடும், சொல்லுங்க மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க. ஆமை வந்த வீடும் அமீனா புகுந்த, அவ்வளவுதான். அப்ப அந்த ஆமை நமக்குள்ளே வரக்கூடாது. யார் யாரிடத்துல அந்த ஆமை இருக்கிறது? பெருமை, ரொம்ப பெருமை ஜாஸ்தி. நல்லா அழகுபடுத்தி கொண்டு கண்ணாடியில பார்த்து நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே நம்மை அறியாமல் என்ன பெருமை வந்து விடுகிறது. நம்மையும் அறியாமல் பொறாமை. பக்கத்தில் இருக்கவங்க கற்பா இருக்காங்க, மேக்கப்பே போடலை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சந்தடி இல்லாமலே பொறாமை உள்ளே வந்து விடுகிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கி நல்லா இருக்காங்கன்னா நமக்கு பொறாமை வந்துடுது. நம்ம வீட்டில் சண்டை, அவங்க வாங்கியிருக்காங்க, ஏன் நம்ம வீட்டில் வாங்கலை, ஏன் நீ சம்பாதிக்கலையா, ஏன் நம்ம அப்படி இல்லை, அப்படி என்று சொல்லி பொறாமை வந்து விடுகிறது. இந்த பெருமையும் பொறாமையும் சந்தடி இல்லாமல் வந்து நம்ம வீட்டை நாசமாக்கி விடுகிறது. அப்படி தானே? ஆமாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணம் நடத்துகிறாங்க, அந்த கொடுக்குற அந்த அது என்னது சீரெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறாங்க. மண்டபத்தில் கொண்டு வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாம் நிறுத்தி என்னென்ன கொடுக்குறாங்களோ மொத்தத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க. எதுக்கு? நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை விட ஒரு படி ஜாஸ்தியாக நான் கொடுத்துருக்குறேன். பெருமை. இந்த பெருமையும் பொறாமையும் வந்தால் லைஃபு சின்ன பின்ன ஆயிரும், தாறுமாறாக போயிடும், குடும்பங்கள் சீரழிந்து போகும். நாம் வாழ்ந்து சுகமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆமைகள் ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்மக்கிட்ட வந்துட்டுன்னா இந்த 2 ஆமையும் வராது. அந்த 2ம் மேலே தூக்கிட்டுன்னா இது 2ம் காணாமல் போயிடும். சரியா? சரிதானே? தூங்காதீங்க. யாரெல்லாம் தூங்குறீங்க தூங்காதீங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ சாந்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, அமைதல் உள்ள ஒரு ஆவியையும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த பொறாமை பெருமை ஆகிய 2 ஆமையும் காணாமல் போய்விடும். ஆசீர்வாதம் தானாக நமக்கு வருமா வராதா? வரும். இது தேவ வசனம், ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம் அதுதான். சரி, இன்னும் ஒரு சிலருக்கு பரிசுத்த பெருமை. இது நான் உலக பெருமைன்னு சொன்னேன். பரிசுத்த பெருமை அப்படின்னா என்னது? நான் வெள்ளை சாரி கொடுத்துருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டு. சிபிஎம்மில் ஒயிட் அண்ட் ஒயிட்டு காட்டன் தான் உடுக்கணும்னு ரூல். ஏன்னா அதுலேயும் விலையேறப்பெற்ற ஒயிட்டு எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து உடுக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சலனம் வருது. ஐயோ, நமக்கு இதை வாங்க முடியலையே, அவங்க எங்கேருந்து வாங்கினாங்க, நீங்கள் இதை எந்த கடையிலேருந்து வாங்கினீங்கன்னு நம்ம விசாரிக்கிறோம். சரியா? அப்போது பரிசுத்த பெருமை அப்படி வர்றதுனால நமக்கும் ஒரு பெருமை வந்துடுது. 4 பேர் என்ன கேட்கும்போது, சிஸ்டர் இதை எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெருமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்புறம் நான் ரோட்டில் என்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன், இப்படி வரேன், இப்படி பிடிச்சிட்டு நான் இப்படி ரோட்டில் வரேன். எங்கே கிறிஸ்தவருக்கு நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? நீங்கள்லாம் சும்மா ஏன் நேரத்தை செலவு பண்ணுறீங்க? நான் மனசுல நினச்சிட்டேன், சொல்லலாம் கூட மனசுல நினச்சிட்டேன். நான் எங்கே போகிறேன்? ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், நான் கிறிஸ்டியன். அது ஒரு பெருமை இருக்கா இல்லையா?
இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்போ பரிசுத்த பெருமை, அந்த பெருமையும் ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. அப்புறம் அதோட மட்டும் இல்லை, காணிக்க நான் தான் பெரிய நோட்டு போடுறது, மற்றவங்க எல்லாம் சில்லறை தான் போடுறாங்க, நான் தான் பெரிய நோட்டாக போடுவேன். நான் தான் தசம பாகம் ஒழுங்காக சபையில் கொடுக்குற ஆள் நான் தான். சபையில் முதல்ல வந்து உட்கார்றது யாரு? நான் தான். அது ஒரு பெருமை. இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற பெருமை அல்லவே அல்ல. அவர் விரும்புகிறது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அந்த இருதயத்துக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த ஆவியைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11-12. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பாருங்க, இங்கே ஒருத்தர் வராரு, அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் இந்த பரிகாரங்க, இந்த ஏமாத்துறவங்க, இவங்கள மாதிரியெல்லாம் நான் இல்லை, நான் வந்து ரொம்ப நல்லவன். அடுத்த வாசிமா. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஆமா, 2 நாள் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பா நான் ஃபாஸ்டிங் இருந்துருவேன். அது என்னதான் ஆனாலும் பரவாயில்லை, நான் வந்து 2 நாளும் உபவாசம். அடுத்தது, சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். ஆமா, என்னுடைய வருமானம் எல்லாத்துலயும் 10ல் 1 கொடுத்துருவேன். யாருக்கு? ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்றேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்ன எங்க நினைக்கிறான்? அவன் வாய் திறந்து ஜெபிக்கல, தனக்கு உள்ளேயே நினச்சிக்கிட்டான். பக்கத்தில் இன்னொருத்தர், அவனை போல இல்லைங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. அவன் என்ன நேற்று வந்தான், ஒன்றுக்கும் உதவாது, எந்த இதுலேயும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, நான் சூப்பர் அப்படின்னு மனதிலே நினைக்கிறான். சரி, அடுத்தது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, இப்போ இன்னொருத்தன் தூரத்தில் அந்த சர்ச்சுக்கு உள்ள கால் எடுத்து வைக்கிறது கூட அவனுக்கு பயம், அருகதை இல்லை. ஐயோ, அது ஆலயம், அதுக்கு உள்ள நான் எப்படி போகிறது, நான் தகுதி இல்லை. அப்போ ஒருத்தர் நம்ம போய் கூப்பிட வேண்டியது இருக்குது, வாங்க பிரதர், உள்ளே வாங்க, வந்து உட்காருங்கன்னா அவன் உள்ளே வர்றதுக்கு கூட நான் தகுதி இல்லைன்னு வெளியே நிற்கிறான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, ஆமா, அவன் கண்ணை மேலே பார்த்து ஜெபம் பண்ண அவனுக்கு முடியல, முடியாம என்ன செய்யறான்? மார்பிலே அடித்து, வாசிமா. மார்பிலே அடித்துக்கொண்டு நெஞ்சில் அடிக்கிறான். ஐயோ, நான் தகுதி இல்லை, இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அங்க இருக்கிறவங்களுக்கு கூட போய் நான் உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமா, அவனுக்கு ஜெபம் என்னது? நான் பாவி, என் மேல இரக்கமா இருங்க அப்படின்னு கேட்குறான். சரியா? இது 2 பேருடைய ஜெபம். ஒருத்தன் மனசுல நினைக்கிறான், ஒருத்தன் நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு எனக்கு தகுதி இல்லை, இதுக்கு உள்ள வர்றதுக்கு கூட தகுதி இல்லை, உமக்கு பேரை சொல்றதுக்கு கூட நான் தகுதி இல்லை அப்படின்ற ஒருத்தன் சொல்றான். ஆண்டவருக்கு தீர்ப்பு என்ன தெரியுமா? 18வது அதிகாரம் 14வது வசனம் வாசிமா. அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய், ஆமா, தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, பெருமையாக தன்னை பற்றி நினைத்தவன் அல்ல. அவன் பெருமையானதான், உண்மையதான் நினைச்சான், பொய் நினைக்கல. கரெக்டாக காணிக்க கொடுப்பான், தசமபாகம் கொடுப்பான், ஏமாற்றவே மாட்டான், 2 நாள் உபவாசம் எடுப்பான், கரெக்டாக ஆலயத்துக்கு வருவான், எல்லாம் கரெக்டாக இருந்தான். அவன் கரெக்டாக அவன் செஞ்சதை தான் என்ன செஞ்சான்? நினைக்கிறான். அவன் தப்பாக எல்லாம் நினைக்கலங்க, அந்த நினச்ச விதம் தான் தவறு. அவனை போல நான் இல்லை, கம்பேரிசன், அவளை போல நான் இல்லை, அந்த ஆளை போல நான் இல்லை, நான் ஒருபடி மேலே இருக்கிறேன். நினைத்த விதம் தான் தவறு. இங்கே ஆயக்காரன் அவன் கரெக்டான, ஐயோனா எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்? இந்த ஆயக்காரனைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். சரியா? அப்போ பெருமை, பொறாமை 2க்கும் உதாரணமாகத்தான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்,
உபவாசம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், என்ன டைம் இல்லாமல் போனாலும் டைம் எடுத்து ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் நினைக்கிற விதம் தான் தப்பு, சிந்திக்கிற சிந்தனை தான் சரியில்லை. சரியா? புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்படின்னால சாந்தம் வேணும், அமைதலுள்ள பேசிக் அதுதான். சாந்தம், அமைதலுள்ள ஆவி நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு தேவை, கண்டிப்பாக தேவை அது. சரியா? நான் ரொம்ப கோபம் உள்ளவா, பிடிவாதம் உண்டு, எனக்கு மென்டல் மைண்டு பவர் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை நான் நினச்சேன்னா நைட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் அதை பற்றி நினச்சேன்னா கண்டிப்பாக அதை சாதித்துருவேன், சாதித்து காட்டுவேன். அது என்னுடைய வில் பவர். அது அவ்வளவு தூரம் ஒரு பிடிவாத குணம், கோப குணம், அதுதான் என்னுடைய பேசிக் சுபாவம், அதுதான். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு ஒவ்வொன்றாக படிப்படியாக அவற்றிலெல்லாம் இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைத்தது. விட்டு கொடுக்கிறது, நேசிக்கிறது, என்னை திட்டுறவங்களையும் நேசிக்கிறது, என்னை பகைக்கிறவங்களையும் நேசிக்கிறது. ஆண்டவர் எல்லாரிடத்துலையும் சமாதானமாக இருக்கும்படி சொன்னார். சமாதானம்னா போய் ஒழுகணும்னு அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அது போதும், அதுதான் சமாதானம். யார்கிட்டையாவது விரோதம் இருக்கா, இல்லை யாராவது உங்களை விரோதிக்கிறாங்களா, சமாதானம் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை ஏன்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையே, சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லையேன்னு வருத்தப்படுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை செய்யுங்க, சரியாயிடும். மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள், சண்டைகள் எல்லாமே சரியாயிடும். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அதே போல நாம மற்றவர்களை விசாரித்தால் போதும், அதுதான் சமாதானம். சரியா? சரி, அடுத்தது இப்போ நம்ம எதையெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க? அமைதலும் உள்ள ஆவியை பற்றி பார்த்தோம். அடுத்தது அது மனத்தாழ்மை. அடுத்தது பெருமை பொறாமை இருக்கக்கூடாது. பெருமை பொறாமை ஆகிய 2 பற்றி பார்த்திருக்கோம். சரியா? அடுத்தது அன்பு. அடுத்த 3வது குணம் அன்பு. அன்பு காட்டுறது ஈஸியா கஷ்டமா? சொல்லுங்க பாப்போம். அன்பு காட்டுறது கஷ்டமா இல்லை ஈஸியா? அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப நீங்க யார்கிட்டயுமே அன்பு இல்லையா? மனத்தாழ்மையும் பொறுமையும் வரும்போது அன்பு தானாக வரும்னு சொல்றாங்க. விஜயகுமாரி சிஸ்டர், அப்ஜெக்ஷன் இருக்கா? வேற யாராவது சொல்லுங்க. அன்பு அன்பு எப்படி காட்டுறது? சத்தமா பேசுமா? எப்படி? பிடிச்ச விஷயங்களை செஞ்சா அன்பு வரும், அது உண்மை. பிடிச்ச விஷயங்களை செஞ்சா அன்பு வரும், பிடிக்காததை செஞ்சா. இப்போ நம்ம வீட்டில் பிடிக்காதது தான் செய்கிறாங்க, நம்ம புருஷன் பிடிக்காதது தான் செய்கிறாரு, நமக்கு பிடிக்காதது தான் செய்கிறாரு. அப்படி தானே? பிடிச்சதையா செய்கிறாங்க? இல்லை. உங்கள் அம்மா அப்பா பிடிச்சதையா செய்கிறாங்க? ஏய் வாய் மூடிட்டு, எனக்கு தெரியும் என்ன செய்கிறதுன்னு. அப்படி தான் செய்கிறாங்க. அப்போ பிடிக்காததை செய்யும்போது அப்போவும் அன்பு தான் காட்டணும். அப்போ எப்படி அன்பு காட்டுறது? உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தீர்களானால் ஒரு பலனும் இல்லை, ஒரு விசேஷமும் இல்லைன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யார் நேசிக்கிறாங்களோ அதுக்கு பதிலாக அவங்கள மட்டும் நம்ம நேசித்தால் அது அன்பு அல்ல. பதிலுக்கு பதில் நம்மளை நேசிக்காமலும்
நமக்கு பிடிக்காததை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க நாட்டில், குடும்பத்தில், வீட்டில் இருக்காங்க. அவங்களையும் நேசிப்பது தான் அன்பு. இப்போ ஆண்டவர் எல்லாரையும் நேசிச்சார். இப்போல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நல்லதை செஞ்சால் நம்மளை நேசிக்கிறாரு. அவர் பூன்னு ஊதுனா நம்ம தூசி மாதிரி பறந்துடும். எவ்வளவு தப்பான காரியம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை அன்பாக தானே நேசிக்கிறாரு. இன்றைக்கி மழையை இந்த மதுரை வயலில் உள்ளவங்க எல்லாம் சரியில்லை. அவங்களுக்கு மழையே கொடுக்கக்கூடாது, பக்கத்து ஊருக்கு தான் நான் மழையை கொடுப்பேன்னு அவர் கொடுக்குறாரா? இல்லை. அவர் அப்படி நினச்சா அவ்வளவுதான், நம்ம உலகத்தில் வாழவே முடியாது. எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும், பகைக்கிறவர்களிடத்தையும் அன்பு காட்டணும். முக்கியமாக வீட்டில் நமக்கு பிடிக்காத பிள்ளைங்க செய்யும்போது பிள்ளைங்கள்ட்ட அன்பு காட்டணும். அந்த அன்பு தான் அவங்கள மாற்றும். நமக்கு பிடிக்காததை கணவரை செய்யும்போது அங்கே தான் அன்பு காட்டணும், அது மாற்றும். அது இல்லைங்க, நான் ஒரு சீக்கிரட்டாக சொல்கிறேன். புருஷன் அன்பு காட்டணும்னா புருஷன்கிட்ட வம்பு பேச்சு பேசாமல், சண்டை போடாமல் அன்பை மட்டுமே காட்டுங்க பார்ப்போம். அன்புக்கு அடங்காதவங்க யாரும் இல்லைங்க. அன்புக்கு அடிமை உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்துடும் அன்பு. நீங்கள் வம்பு பண்ணி சண்டை போட்டு யுத்தம் பண்ணி பாரு பிடின்னு சொல்லி நின்னா அன்பு வராது, அன்பும் வராது, நல்ல காரியமும் நடக்காது. நீங்கள் அன்பையே காட்டி பாருங்க, அன்பு தேடி வரும். ஐயோ, நான் வீட்டில் போனால் அப்பாடா எனக்கு அன்பு கிடைக்கும். வீட்டில் போகவே பிடிக்கலைங்க, எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோமா தூங்குறோமா அதுக்கு தான் வீடு அப்படி என்று சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போகணும், என் பிள்ளை என்ன பார்த்துட்ருக்கான், என்னுடைய மனைவி எனக்காக இருப்பா அப்படி என்று சொல்கிறவங்க நிறைய பேர். இப்போ அந்த அன்பை காட்டலாமா? யாருக்கெல்லாம் வீட்டில் இங்கே யாரும் இல்லை, கண்டுக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் புருஷர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, புருஷர்கள் நல்லவர்கள் தான், நான் அவங்கள தவற சொல்லலை, ஆனால் உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு இருக்கிற இடங்கள் எவ்வளவு இருக்கும்? இப்போ சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும், ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்போ அதை பாசிட்டிவாக நம்ம மாற்றுறது எப்படி? இப்போ கணவர் நமக்கு பிடிக்காததே செய்கிறாரு, உன்கிட்ட கேட்கணுமா, எல்லாம் உன்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா, அப்படி டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம அதை குறைக்கிறது எப்படி, அதை நமக்கு பாசிட்டிவாக அதை கொண்டு வர்றது எப்படி? நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். அதெல்லாம் எப்படி? அன்பு கல்லையும் கரைய பண்ணும். அன்பு காட்டுங்க. ஒரு வாழ்க்கை தாங்க நமக்கு, இந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் வருஷங்கள், நான் ஆண்டாண்டு நான் நூற்றாண்டு கணக்காக வாழ்வேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இருக்கிறவங்க 1 hour பொறுத்து இல்லை, ஐயோ இப்போ தாங்க பார்த்தேன் இப்போது ஆள் இல்லை, அப்படி காலங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த குறைந்த சொற்பமான வாழ்க்கையை நல்ல அழகாக நம்ம வாழணுன்னா என்ன செய்யணும்? பணம் காசு ஒன்றும் கொடுக்க தேவையில்லைங்க, விலை மதிப்பில்லாத அந்த அன்பை நீங்கள் கொடுங்க பார்ப்போம், எல்லாமே சரியாயிடும். டெஸ்ட் கேஸுக்கு நீங்கள் பண்ணி பாருங்களேன், நான் சொல்கிறேன்னு நீங்கள் வீட்டில் போய் சோதனை பண்ணி பாருங்களேன். ஒருவேளை சொல்லுவாங்க, என்ன புதுசாக இருக்குது, இவ்வளவு நாள் இல்லாமல் புதுசாக இருக்கு, நான் அன்பாக பேசுகிறியே, பதில் பேசலையே, நம்ம எதுவும் சொன்னாலும் எதை கேட்டாலும் சாந்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், என்னை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வசனத்துக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லணும். அவங்களை பார்த்து என்னம்மா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை தெரியுது, என்னாச்சு உனக்குன்னு அவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அப்போ உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு டெஸ்ட் கேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே நிற்பாங்கல்ல, அங்கே உப்பரிக்கையில் நிற்கிறவங்க
அப்படியே சர்வன்னு கீழே வந்துடுவாங்க. குறைவாக சொல்லலை, நிஜ உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் 100% கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்? அன்பை வெளிப்படுத்தி. என்னதான் கூட்டினாலும் என்கிட்ட இந்த அன்பு தாங்க வரும். நீ என்னதான் வந்து என்னை சீண்டிப்பார், என்னை இடிச்சுப்பார், என்னை கோவப்படுத்திப்பார், எங்கள் அம்மா கிட்ட பேசிப்பார், எங்கள் அப்பாவுக்கு தரக்குறைவாக பேசு, அங்கே அப்போ தானே சூடு ஏறும். அப்போ பேசிப்பார். என்கிட்ட இருந்து அன்பு தாங்க அவனுக்கு கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. அப்படி என்று சொல்லி நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறும். வாழுவோங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை ஏன் கடந்து கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து ஏன் வாழணும்? கொஞ்ச நாள் வாழ்க்கையை ஆண்டவர் நாம் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. நாம் அழுதுகிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவில்லை. சரியா? சரி, அன்பு காட்டணும்னா முதல்ல நீங்கள் தன்னைத்தான் நேசிக்க தெரியணும். நான் இப்போ உங்கள்கிட்ட அன்பு காட்டணும்னா நான் என்ன நேசிக்கணும்? அது எப்படிங்க நான் என்ன நேசிக்கிறது? யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்ல முடியுமா? நம்மை நாம் நேசிப்பது எப்படி? என்னை நான் நேசிக்கிறது. என்னை நான் நேசிக்க தெரியலைன்னா நான் உங்களை நேசிக்க மாட்டேன். எனக்கு நேசிக்க தெரியாது. நான் என்ன நேசித்தா தானே நான் மற்றவங்கள நேசிப்பேன். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது எப்படி? இந்த விளக்கம் நமக்கு தெரியும். நான் என்கிட்ட எனக்கு ஆண்டவர் நல்ல 2 கண்ணை கொடுத்துருக்காரு, 2 கையை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பக்காவாக நல்லா கொடுத்துருக்காரு. என்னை நான் இப்போ அன்பு கூறணும் எப்படி? ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சரீரத்தை எதுக்கு கொடுத்தாரு? நீ பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த சரீரத்தை கொடுத்தாரு. நான் இந்த சரீரத்தை அழிக்கக்கூடாது. சரியா? ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை நான் அழிக்கக்கூடாது. அவர் எவ்வளவு பரிசுத்தமாக எவ்வளவு பர்ஃபெக்டாக எனக்கு கொடுத்தாரோ அதை நான் பேணி அதுதான் அன்பு கூறுவது. என்னுடைய கை நகங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், என்னுடைய முகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், என்னுடைய தலையில் பேனை பிடிக்காமல் என் தலையை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், என்னுடைய சரீரத்தை என்னுடைய ட்ரெஸ்ஸை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். இதுதான் என்னில் நான் அன்பு கூறுவது. ஒரு கணவன், அதாவது ஒரு 8 வருடமாக காதலித்து திருமணமான ஒரு கணவன் மனைவி, என்னாச்சு? பின்னாடி கொஞ்சம் சலசலப்பு இருக்குது, போர் அடிக்குதா? அதாவது 8 வருஷமாக காதலித்து திருமணம் செய்த ஒரு தம்பதி, அந்த மனைவி சொல்கிறா, அவர் என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னிலேருந்து அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லைங்க, என் பக்கம் வரதே இல்லை அவர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த கணவனை கூப்பிட்டு கேட்ட அவன் சொல்கிறான், என்னங்க நான் போகிற மாதிரியே அவள் இருக்கிறா, நான் ஆஃபீஸில் வந்த அழுக்கு மூட்டையாக இருக்கிறா, அழுக்கு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு இருக்கிறா, கிட்ட போகிறக்கே கஷ்டமாக இருக்கு, முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருக்கிறான், ஒருக்கா கூட டீசெண்டாக அவள் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவள் தன்னைத்தான் நேசிப்பது இல்லை. அப்போ எப்படி நான் அவளை நேசிக்கிறதுன்னு கேட்குறாரு. சரியா? அப்போது நாம் நம்மை நேசிக்கும் போது தான் அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரும். இப்போ ஒருவர் தன்னை நேசிக்கவே இல்லை, இப்போ நான் சொன்னதுக்கு நேர எதிர்மாறாக இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? அவங்கள கூப்பிட்டு, சிஸ்டர் உங்கள் நிலைமை என்ன, நீங்கள் என்ன பொசிஷனில் உங்கள் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தேவையா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு என்னால் என்ன உதவியை செஞ்சு என்னுடைய அன்பை அவங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளவு நான் காட்டுவேன். ஏன்னா என்னை நான் நேசிக்கிறேன். எனக்கு தெரியும், தயவுசெய்து யாரும் அந்த பிரியாணி வாசனை வருது, கவனம் சிதறண்டா,
கொஞ்சம் இங்கே கவனிங்க, கண்டிப்பாக நமக்கு உண்டு. சரியா? அப்போது நான் மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும்னா முதலாவது என்னை நான் நேசிக்க வேண்டும். சரியா? அதுதான் முதல்ல சொன்னேன். அழகுபடுத்துவது தவறல்ல, ஓவராக அழகுபடுத்த வேண்டாம். நிதானமான ஒரு அழகு தேவை. அல்லது பார்த்தோன்னே என்ன இது படித்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போது நாம் நம்மள அன்பு கூறும்போது மற்றவர்களை நேசிப்போம். லூக்கா சுவிசேஷம் இல்லை, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இருக்கிறோமா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோமா? அதிலே சொல்லலையே. அப்போ அன்பு என்னன்னு தெரியல, மறந்துட்டீங்க. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்புன்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அன்பாக இருக்கிறதுனா கொடுத்தாதான் அன்புன்னு இல்லைங்க. விசாரிங்க. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், ஏன்னா விசாரித்தீங்க. நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அதுதாங்க அன்பு. நீங்கள் ஒன்றும் அங்கே கோடி ரூபாயெல்லாம் கொடுக்க தேவையில்லை. உடனே நம்ம என்னது, எனக்கே இல்லை, நான் எப்படி அவங்களுக்கு போய் கொடுக்குறேன்? அது உண்மை. அன்பு என்று சொன்னால் விசாரிப்பது. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், எப்படி என்ன சொல்லுவார்? வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கு வாங்க. அப்படி என்று நம்மளை கூப்பிடணும்னா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். அன்பு என்று சொன்னால் விசாரிப்பது, ஆறுதல் சொல்வது. ஒருத்தர் ரொம்ப கலக்கமாக தயக்கமாக இருப்பாங்க, போய் அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுங்கள். அந்த ஆறுதலை சொல்கிறது அப்படி தூக்கி விட்டுரும், மேலே ஒரு படி மேலே வந்துடும். அந்த வியாதியெல்லாம் போயிடும் அவங்களுக்கு. அப்பா கரெக்ட் டைமில் சிஸ்டர் வந்தாங்க, எனக்கு அந்த வார்த்தை சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. போங்க, அதை செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் சொல்லணும். அன்பு என்றால் என்ன? குடும்பத்தில் நம்ம அன்பு காட்டணும், பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டணும். அதுக்கிட்ட அன்பு காட்டுற மாதிரியெல்லாம் இல்லைங்க, அது ரொம்ப ரவுடிஸாக இருக்கலாம். யார்? பிள்ளை. ஒன்றும் சொல்கிறதே கேட்குறதில்ல, அதுக்கிட்ட எங்கே அன்பு காட்டுறது? அவர் கண்டுக்கிறதே இல்லை. யார்கிட்டையும் அன்பு காட்ட முடியாது. அவங்களும் என்னை நேசிக்கலை, நானும் அவங்கள நேசிக்கலை. ஏதோ ஒரு வேலைக்காரிய மாதிரி இருந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில். என் தலையெழுத்து இப்படி நான் மாட்டிக்கிட்டேன். அப்படி என்று சொல்லாதபடி குடும்பத்தில் அன்பு சூழ்நிலை வரணும்னா எடுங்க, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. இருமா முதல்ல பார்த்தது தான் இப்பவும் வருது. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. முதல்ல சாந்தம்னு பார்த்தோம், இப்போ அன்பு நீடிய சாந்தம். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. என்னங்க, எவ்வளவுதான் நான் சாந்தமாக இருக்கிறது? நான் சாந்தமாக இருக்க என் தலைமையில் ஏறி உட்காடுறாங்க. அப்படி தான் உட்காருவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீடிய சாந்தமாக இரு. உன் சாந்தத்துக்கு எல்லையே இல்லை. எங்கே சாந்தமாக இருக்கணும்? முதல்ல வீட்டில் நீடிய சாந்தமாக இருக்கணும். வாசிமா. அன்புக்கு பொறாமை இல்லை. இல்லை முதல் வாசம். முதல்ல நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. சாந்தமும் அதுக்கு கூட இன்னொன்று ப்ளஸ் தயவு. தயவுன்னா என்னது? தயவுன்னா என்னது? இரக்கம். தயவு காட்டுறது. சிட்டுன்னு தான் விழுறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பிபி ஜாஸ்தியாகிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீடிய சாந்தமாக இருங்க,
தயவா இருங்கன்னு சொல்றாரு. வேற வழி இல்லை. அவருக்காக நான் நீடிய சாந்தமா இருக்கிறேன், அவருக்காக நான் தயவை காட்டுறேன். ஆனா எனக்கு யாரும் தயவு காட்டல, மூஞ்ச தான் காட்டுறாங்க. தூங்கி எழும்புனாலே வெறுப்பத்தான் காட்டுறாங்க. சகலமும் எதிர் சூழ்நிலையாத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீடிய சாந்தமா இருக்கணும், தயவுள்ளவர்களா இருக்கணும். அடுத்தது அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை, அது பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஆமை. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழாது. யாரு? அந்த பரிசு தன்னை புகழ்ந்த மாதிரி புகழாது. இருமாப்பா இராது. இருமாப்பு. அடுத்தது அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். யோக்கியம், அயோக்கியம். யோக்கியம்னா 4 பேர் ஏற்றுக்கொள்ளுகிற, அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் நடந்து கொள்வது யோக்கியம். அயோக்கியம் என்று சொல்வது 4 பேர் பழிச்சு கேவலமாக திட்டி அதுவா அந்த பிள்ளையா அப்படி என்று சொல்லி, அதுதான் அயோக்கியமான காரியத்தை செய்கிறது. அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. 7வது வசனம் சகலத்தையும் தாங்கும். அதுல ஒன்றும் இதைத்தான் தாங்குவேன், இதெல்லாம் முடியாதுங்க, என்னால் தாங்க முடியாது, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படி என்று ஒரு எல்கை இல்லை. அன்புன்னு சொன்னா சகலத்தையும் தாங்கும். முடியுமாங்க? இது ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? யாரெல்லாம் முடியும்னு சொல்றீங்க? முடியாது. முடியும் 1 2 3 கை தாங்க முடியும்னு வருது. வெரி சேட். 3 கை தான் இது முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இட் இஸ் பாசிபிள். இது என்னால முடியும்னு சொன்னா முடியும். நம்ம சொன்னா முடியுங்க. நம்ம சாதாரண ஆள் இல்லை, பவர்ஃபுல். பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நினைச்சதை நடத்தி காட்டுறவங்க பெண்கள். என்னால் முடியும்னா முடியும். அன்பு காட்ட முடியும், பொறுமையா இருக்க முடியும், நீடிய சாந்தமாக இருக்க என்னால முடியும்னு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. முடியும். என்ன சொல்றீங்க? முடியுமா முடியாதா? பாசிட்டிவா யாரெல்லாம் நினைக்கிறீங்க? என்னால முடியும், இயேசுவோடு கூட நான் இதை செய்வேன், அவரோடு கூட நான் இதை தாங்குவேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய பலத்தினால நான் இதை கடந்து போவேன் அப்படி இந்த அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். பெரிய மலை கூட போயிடும். வித் கிரைஸ்ட், அவர் என் கூட இருக்கார். அவர் சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகல்ல. மாமிச கண்ணால அவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடியல. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஐயோ நான் தனியாக இருக்கேனே, நான் தனியாக மாட்டிக்கிட்டேனே, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படி என்று சொல்லி விரக்தி ஆகாதீங்க. இயேசு சொல்கிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? புருஷன் சொன்னா, ஏய் நான் இருக்கிறேன், உன்னை யாராலையும் நான் இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியாதுன்னு சொன்னால் அதை நம்புகிறோம். தேவாதி தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்ல. ஏன் அதை நம்ம விசுவாசிக்க முடியல? அதற்கு சரியாக வேத வசனமாக இருக்குது. வேத வசனம் இது ஒரு சட்ட புஸ்தகம். வக்கீல் மாதிரி சட்ட புஸ்தகம் வச்சுருக்கிற மாதிரி இது நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேம்மா, பதறாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். பேசிகிட்டே போனால் பேசிகிட்டே போகலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் இந்த 7வது வசனத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, சகிக்க முடியல, டிப்ரெஷன் ஆகிடுது. இப்போ புதுசாக எல்லாம் சொல்லுவாங்க, என்னது டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா டாக்டர்கிட்ட போகணும், சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போகணும், அவர் மருந்து கொடுப்பாரு,
கண்ணை முழிக்காத அளவுக்கு 24 மணி நேரம் தூங்குற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. சாப்பிடணும், போய் படுத்து தூங்கணும், அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. டிப்ரெஷன் எதனால்? அன்பு காட்டாததுனால, சகிக்காததுனால, சாந்தம் இல்லாததுனால. பைபிளில் எல்லாமே சொல்லியிருக்குங்க. அந்த டிப்ரெஷன் ஒன்றும் கிடையாது. இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பார்ப்போம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனுஷன் சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் சப்போர்ட் எங்கேருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருங்க. சாப்பாடு அங்கேருந்து பொத்துன்னு கீழே வந்து விழும். கொடுத்தாரா ஆண்டவர்? கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவ்வளவு ஆச்சரியமாக நடத்தினார். நம்ம நடத்துவாரா இல்லையா? நடத்துவார்.